கால்ல ஸ்மெல் வருது, சாக்ஸ மாத்தணுமா? இல்ல சோப்பு தான் சேஞ்ச் பண்ணி பார்க்கணுமோ? இல்ல பவுடர் தான் கால்ல போடணுமா? இது ஒரு ஹைஜீன் ப்ராப்ளம்னு நினைப்போம். ஆனா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது ஒரு சிக்னல் ப்ராப்ளம். நான் டாக்டர் அருண்குமார், முத்தாண்டிக்குப்பம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல நரம்பு பாதிப்புல அட்டோனமிக் நியூரோபதின்ற ஒரு பிரச்சனையில ஸ்வெட் கிளாண்ட்ஸ் பாதிக்கப்படும். அதுல பாடி கொடுக்குற சிக்னல் தான் இந்த ஸ்மெல். ஸ்கின் ட்ரை ஆகுது, விரல் நடுவுல எல்லாம் மாய்ஸ்சர் டிராப் ஆகி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மெல் ஃபேக்டரியாவே மாறிடுது. அந்த ஸ்மெல் வர்ற இடத்துல ஃபங்கல் growth, ஸ்கின்ல கிராக் வரும், இன்ஃபெக்ஷன் கூட ஸ்டார்ட் ஆகும். ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? பெயினே தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? சாக்ஸ மாத்தி பார்ப்போம், சோப்பு மாத்துவோம், நல்லா ஸ்மெல்ல கவர் பண்ண பவுடரை போட்டு நிரப்புவோம். இதெல்லாம் பண்ணி ஸ்மெல்ல கவர் பண்ணலாம். காரணத்தை சரி பண்ண முடியுமா? சோப்பு மாத்துறதுனால பவுடர் போடுறதுனால மட்டும் இது சரியாகாது. கால்களை கழுவின பிறகு விரல் இடுக்குகளை நல்லா சுத்தம் பண்ணணும். கரெக்டான ஃபுட்வேர் பயன்படுத்தணும். முக்கியமா சுகரை ஏறாம பாத்துக்கணும். ஃபுட் கேர் தான் உங்க ஃபியூச்சரோட கேர். இல்ல சேஃப்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சேவ் பண்ணிக்கோங்க. உங்க கால்ல ஸ்மெல் வருதோ, இச்சிங் இருக்கோ, கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட தீர்வை நான் சொல்றேன்.